அங்கே 2 பேரும் துக்கமுகமாய் இருக்கிறதை யோசேப்பு பார்க்கிறார். யோசேப்பு அவர்களை பார்த்த உடனே துக்கமுகமாய் இருக்கிறதை பார்த்து, ஏன் உங்களுடைய முகம் துக்கத்தோடு இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டோம், அந்த அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு சொல்லுகிறான், இன்னும் 3 நாளிலே உன்னை பார்வன் என்ன பண்ணுவாரு, உன் ஸ்தானத்துல கொண்டு வந்து வைத்து உன் தலையை உயர்த்துவான். அப்ப நீ யாரு நினைச்சுக்கோ, என்ன நினைச்சுக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், இன்னைக்கு அவன் வாழ்றான யாரால தெரியுமா? நான் இல்லைன்னா ஒண்ணு இல்லைங்க, நான் இல்லைன்னா ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்லாம இருந்தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு அவன் இருக்கிறானா, இன்னைக்கு நான் செய்த நன்மை மனுஷன் சொல்லி காட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசேப்பு எப்படியாவது இந்த சிறையில் இருந்து எப்படியாவது நம்ம விடுதலை ஆகணும்னு அவன் நினைக்கிறான். எப்படியாவது என்ன ஆகணும், விடுதலை ஆகணும். இங்கிருந்து நான் விடுதலை ஆகி நான் ஒரு தவறும் செய்யல, நான் மறுபடியும் நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து அங்கு இருக்கிறதான பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறான், உன்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே ராஜா பார்வன் உன்னை உயர்த்தும் பொழுது என்னை நினைத்துக்கொள், என்னை நினைச்சுக்கப்பா, நான் ஒரு தப்பும் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நாம் யாரை நினைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? உன்னையும் என்னையும் விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். உனக்கு நன்மை செய்ய, எனக்கு நன்மை செய்யத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனா நாம் யாரை நினைக்கிறோம்? நம்முடைய நினைவெல்லாம் யார் மேல இருக்கிறது? நம்முடைய நோக்கம் எல்லாம் யார் மேல இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எல்லாம் யார் மேல இருக்கிறது? யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை நேசிக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம யாரை நேசிக்கிறோம், யாரை நினைக்கிறோம்? ஆண்டவர் தான் நினைக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் நினைக்கிறோமா, இல்ல வேற யாரை நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கேயோ வேற ஏதாவது நினைச்சிட்டு, நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற ஏதோ நினைச்சிட்டு கடைசியா வந்து ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாரை நினைக்கிறோம்? சபையை குறித்துதான பாரம் இருக்கிறதா நமக்கு? தேவ பிள்ளையே, ஊழியத்தை குறித்துதான பாரம் இருக்கிறதா? சபையை குறித்துதான பாரம் இருக்கிறதா? ஆத்மா பாரம் இருக்கிறதா? இல்ல ஆத்மாவுக்காகத்தான் செபிக்கிறோமா? நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? சற்று யோசித்துப்பா. உன்னையும் என்னையும் கர்த்தர் விடுவிக்கணும், ஆசீர்வதிக்கணும்னா நாம் யாரை நினைக்கிறோம்? நம்ம யாரை யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிக்கிறதெல்லாம் உலகம், யோசிக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் பாவம், யோசிக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் சிற்றின்பங்கள். ஆண்டவரே எனக்கு இதை செய்யல, இது புரியல, எனக்கு தரல தரல ஆண்டவர்கிட்ட நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நாம் யாரை நினைக்கிறோம்? யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீயும் நானும் தேவனை நினைத்தா தேவன் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். இந்த யோசேப்பு எந்த நிலைமையிலும் அவன் தேவனை மறுதலிக்கவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. எந்த நிலைமையிலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயத்தோடு யோசேப்பு வாழ்ந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.